இந்த பிரதமர் நரேந்திர மோடியின் இன்றைய கோவை வருகை, அவரை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை மனுக்களையும், அதாவது மதுரை கோவைக்கான அந்த மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் இந்த கிரைண்டர் மோட்டார்களுக்கான அந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு, கோவை விமான நிலைய விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக தவிர மற்ற தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் தவிர வேறு எந்த கட்சியும் அதிமுக பாஜக கூட்டணியில் இதுவரை அதை உறுதிப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போகிறேன் என்று திரு எடப்பாடி களமிறங்கினார். அதுல ஒரு பெருத்த தோல்விதான் அவர் அடைந்தார். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணி HDPI கட்சியை தாண்டி யாரும் வரல. கடைசி நிமிடத்துல தேமுதிக போய் அவரோட இணைந்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய சரிவு, பின்னடைவு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டதுங்கிறத பார்த்தோம். 2026 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வருவேன், நானே மீண்டும் முதலமைச்சராவேன் என்று சபதம் எடுத்து மறுபடியும் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க போறேன் என்று களமிறங்கினார். அதுவும் இதுவரைக்கும் சாத்தியப்படல. என்டிஏ கூட்டணி கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்டது. அதன் பிறகும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இந்த கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்டமான கட்சி வர இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தலில் வீழ்த்தி 210 தொகுதிகளில் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற மாதிரி பிரகடனப்படுத்தி அவர் பிரச்சார பயணத்தை எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டார். ஆனால் கள நிலவரம் யதார்த்தம் என்பது நீங்க குறிப்பிட்டது மாதிரி இதுவரையிலும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும், குறிப்பாக என்டிஏவில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இணைந்து பயணித்த கட்சிகள் கூட இன்னும் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வரல. இந்த தமிழ்நாட்டில் என்டிஏ அணிக்கு தலைமை வகிப்பதாக பாஜகவால் பிரகடனப்படுத்தப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து எந்த கட்சியும் ஆதரவு தெரிவிக்கல. இவர்கள் இப்போதுதான் அணுகுகிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. ஆனால் ஒருவேளை இந்த தேமுதிக இந்த மாநிலங்களவை எம்பியை கொடுத்திருந்தாங்கன்னா இப்ப முன்னாடியே அவங்க சேர்ந்திருக்கான அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு சார். அதிமுக தேமுதிக பாஜக கொஞ்சம் ஒரு கூட்டணி ஒரு இது வந்திருக்குமா? அந்த தவற பண்ணிட்டாரு நினைக்கிறீங்களா? அந்த மாநிலங்களவை எம்பி பதவி அவங்க கோரிக்கையை நிராகரிச்சத. நிச்சயமாக இது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில நிச்சயமாக அந்த ராஜ்யசபா இடத்தை தேமுதிகவுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அளித்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை குறைவு என்பது பொதுவெளிகள்ல அவருடைய நம்பகத்தன்மையை சிதைத்து விட்டது. இவரை நம்பி சென்றால் எதுவுமே நமக்கு பலன் கிடைக்காது என்கிற எண்ணமும் உணர்வும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு வந்து விட்டதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தொகுதிகளுக்கு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு பிரச்சார பயணம் போற போது காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்தார், கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுத்தார், விசிகாவுக்கு அழைப்பு விடுத்தார், தாவேகாவுக்கு அழைப்பு விடுத்தார். இவர்கள் யாருமே இந்த கூட்டணிக்கு வருவதாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் தாவேகாவும் தங்களுடைய கொள்கை எதிரி, தங்களுடைய அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி என்று பிரகடனப்படுத்திய நிலையில் இவர்களுக்கு அழைப்பு விடுத்ததே திரு எடப்பாடி பழனிசாமியின் தவறு என்கிற மாதிரி பாஜகவின் மாநில நிர்வாகிகள் ஒரு சிலர் சொன்னாங்க. என்டிஏ கூட்டணி அமைந்ததற்கு பிறகு பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் உள்ள கட்சிகளை எந்த விதத்தில் இவர் அழைக்கிறார் அப்படின்னு. அவர் அழைத்தும் யாரும் வர்ற மாதிரி இல்ல. வலுவான கட்டமைப்போடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கூட்டணியில அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். சரி, புதிய கட்சிகள் சிறிய கட்சிகள் கூட வருதானா? அதுவும் இதுவரைக்கும் வரல.